ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிள் பலாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட்டிங் பார்த்துடலாம். ஒரு பலாசோ பேண்ட் மேலே மட்டும் பெல்ட் வித் எலாஸ்டிக் கூட வந்துட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பெல்ட்டோட வித் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். 1 இன்ச், 1.25 இன்ச், 1.5 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். நீங்கள் 2 இன்ச் எலாஸ்டிக் வாங்கி வைக்கிறனாலும் வைக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எலாஸ்டிக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ்: பேண்ட்டோட லென்த், ஹிப் ரவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹிப் எங்கே இருக்கோ அதுதான் வந்துட்டு ஹிப் ரவுண்ட். ஆங்கிள் லென்த், வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்கள் எந்த இடத்துல பேண்ட் வந்துட்டு வியர் பண்ணுவீங்களோ அங்கே இருக்க உங்களோட ரவுண்ட் வந்துட்டு வெயிஸ்ட் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா எவ்வளோ டைட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிப் ரவுண்ட், நீங்கள் வந்து ஹையஸ்ட் பார்ட் எடுத்திருக்கீங்க இல்லையா, அதுதான் ஹிப். அந்த ஹிப் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 6 இன்ச் வந்துட்டு லூஸ்க்கு ஆட் பண்ணணும். இந்த லூஸ் வந்துட்டு ஓவராலாக மொத்தமாகவே 6 இன்ச்சஸ் தான் வரணும். நீங்கள் 4 பீஸாக வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுற இந்த 6 இன்ச் லூஸ் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது, 4ஆக பிரித்து தான் ஆட் பண்ணணும். ஸோ டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 1.5 இன்ச்சஸ். ஸோ 10 கூட இந்த 1.5 இன்ச்சஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் க்ராச் பாயிண்ட்டுக்கு ஹிப் ரவுண்ட், ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹிப் ரவுண்ட் எடுத்துக்கோங்க, டிவைடட் பை 4. நீங்கள் வந்துட்டு பலாசோ பேண்ட் அப்படிங்கிறதுனால 4 இன்ச் வந்துட்டு லூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு மேலேயும் லூஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 40 டிவைடட் பை 4, 10 + 4, 14. இது வந்து என்னோட க்ராச் லென்த். ஸோ இப்போது பெல்ட் வந்துட்டு நான் 1.25 இன்ச் வந்துட்டு எடுத்துக்கிறேன். வாங்க இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் சைடில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஈவனாக இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது பெல்ட்டுக்கு 1.25 இன்ச் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது என்னோட ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 + 1.5 11.5 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து க்ராச் பாயிண்ட் 14 இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் மிடில் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹிப் மெஷர்மெண்ட்டோட 1 இன்ச் ஆட் பண்ணி 12.5 நான் வந்து க்ராச் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். கர்வுக்கு 2.25 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறேன். மிட் மார்க் பண்ணிக்கிறேன் க்ராச்சோட. அந்த மிட்டில் இருந்து அந்த 2.25 இன்ச்சஸ்க்கு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ பேண்ட்டோட லென்த் 37 மார்க் பண்ணிவிட்டு இதை க்ராச் லைனில் இருந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் க்ராச் லைனில் எவ்வளோ வந்துட்டு மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை சேம் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஜாயினிங்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது க்ராச்சில் இருந்து ஆங்கிள் லென்த்துக்கு மிட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிட்டில் மேலே மறுபடியும் மிட் மார்க் பண்ணிக்கோங்க. மிட் வரைக்கும் சேம் மெஷர்மெண்ட் ஆங்கிள் லென்த் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த கர்வில் இருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள வந்து கர்வாக போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பேண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.